ஒரு ஊரில் பழமையான மரம் ஒன்று இருந்தது. அந்த மரம் மிகவும் உயரமாகவும் வேர்கள் ஆழமாகவும் இருந்தது. மக்கள் அதை மர்ம மரம் என்று அழைத்தனர். ஏனென்றால் அந்த மரத்திற்கு அருகில் போனவர்கள் சிலர் அச்சமடைந்தும் சிலர் அதிசயித்தும் திரும்பி வந்தனர். அந்த மரத்தை பற்றி பல சுவாரஸ்யமான கதைகள் இருந்தன. சிலர் சொன்னார்கள் அந்த மரத்தில் ஆவி இருக்கிறது. சிலர் சொன்னார்கள் அது மக்களுக்கு அறிவுரை கொடுக்கக்கூடிய மரம் என்று. ஆனால் யாரும் அந்த மரத்தின் உண்மையை அறிய முன்வரவில்லை. அந்த ஊரில் அருண் என்ற இளைஞன் இருந்தான். அவன் பீதியின்றி அந்த மரத்தை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினான். ஒரு நாள் அதிகாலை மரத்துக்கு அருகில் சென்று அமர்ந்தான். அப்போதுதான் மரத்திலிருந்து மெதுவாக ஒரு குரல் கேட்டது. நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு பேச விரும்புகிறேன். அருண் நெருக்கமாக கேட்டான். நீ யார்? உன்னிடம் என்ன மர்மம் இருக்கு? மரம் சொன்னது. நான் ஓர் வாழ்க்கை. என் உடலில் பல தலைமுறைகளின் ஆத்மாக்கள் ஒளிந்து இருக்கின்றன. எனக்குள் பல கதைகள் புதைந்திருக்கின்றன. அருண் ஆச்சரியப்பட்டான். மரம் தொடர்ந்தது. இவ்வுலகில் மனிதர்களும் மரங்களும் ஒரு உயிர். நீங்கள் எங்களை பாதுகாப்பது உங்கள் கடமை. நீங்கள் எங்களை அழிக்கிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையை உங்கள் கையாலே அழிக்கிறீர்கள். அந்த வார்த்தைகள் அருணின் மனதில் பதிந்தது. அவர் ஊரில் திரும்பி எல்லா மக்களுக்கும் அந்த மரத்தின் முக்கியத்துவத்தை விளக்கியான். மக்கள் அதை மதித்து மரங்களை பாதுகாக்க தொடங்கினர். அந்த மரம் அனைவர் வாழ்விலும் ஒரு குருவாக இருந்தது. அதிலிருந்து அறிவுரை கேட்டவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றார்கள். முளைக்கும் செடி முடிவு. மரங்கள் பேசாது என்று நினைக்கிறோம், ஆனால் அவை அமைதியில் பெரிய பாடங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இது போன்ற கதைகளை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.